அண்ணன் நீங்களா அப்பாவும் நீங்களா? பெலா கொட்டை நட சொன்ன நெட்டிங்களா? பெருக்கானுக்கு தான் துணி கட்டி விட்டுருக்கீங்கல்ல. எவ்வளோ வருதுன்னு நம்ம பறிச்சு பார்த்துட்டு. வணக்கம் நண்பர்களே, அம்மா இங்கே கிளம்பிட்டாங்க. ஐ திங்க் அந்த வெங்காயம் அன்னைக்கு நெட்டுருந்தேன்னு சொன்னாங்கல்ல, அது இன்னைக்கு பொறிக்கலான்னு சொன்னாங்க. அதை தான் பொறிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் மம்மி? ஓகே, அதுக்கு தான் போகிறேன். நண்பர்களே, நம்ம வெங்காயம் இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். அறுவடை பண்ணிட்டு எல்லாம் பறிச்சு எடுத்துட்டு எவ்வளோ வெங்காயம் வருதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம நெட்டது வந்து இவ்வளோ வெங்காயத்துக்கு தான் நெட்டேன். ஒரு சாம்பிள் பார்க்கலான்ட்டு நெட்டா வருதா இல்லையா பார்க்கலான்னு நெட்டேன். சூப்பராகவே மொட்டை வந்திருக்கு நண்பர்களே. அடுத்த டைம் பாத்தியிலே நெட்டு விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கரையை சுற்றி நட்டுருக்கோம். இந்த கரை அந்த கரையெல்லாம் நட்டுருக்கோம். பறித்து 1 கிலோவுக்கு மேலே வருமா, அதோட கம்மியாக வருமா, அதோட எச்சா வருமானு எடுத்து முடிச்சு எல்லாமே. சரி, இந்த ஒரு பாத்தி தான் வச்சிருக்கீங்களா இல்லை அந்த பாத்தியில் ஏதாவது வச்சிருக்கீங்களா? பாத்தியில் வைக்கல, இது முன்னாடியே வச்சிட்டேன். அண்ணன் தான் இதை வந்து வெங்காயம் நட்டோம். யார்? நான் இது அண்ணன் நீங்களா அப்பாவும் நீங்களா? நானும் அண்ணனும் தான் வந்து வெங்காயம் நட்டோம். வந்து இப்போ எவ்வளோ வருதுன்னு நம்ம பறிச்சு பார்த்துக்கலாம், எடுத்துட்டு பார்த்துக்கலாம் நண்பர்களே. எடுங்க. சரி, பேசாம வேலை செய்யுங்க. பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசிக்கிட்டே வேலை செஞ்சால் தானே சலுப்பு தெரியாது. பேசிக்கிட்டே வேலை செய்யலாம். பேசிட்டு மட்டும் இருந்தால் அப்புறம் வேலை செய்ய சொல்லுவாங்க. அப்படியோ? எஸ், சளி வேலை பிடிச்சிச்சு. வெங்காயம் எப்படி வந்திருக்குன்னு கேட்டீங்க? நல்லா அப்படியா? இது பாருங்க, நல்லா மொட்டை வந்திருக்கு. அடடே, குண்டு குண்டா வந்திருக்கு. அதுவும் நிறைய சேதமாயிருச்சு. எதனால சேதமாச்சு? அந்த பெருக்கான்லாம் பண்ணுற வேலை தான். பெருக்கானுக்கு தான் துணி கட்டி விட்டுருக்கீங்கல்ல. துணி கட்டினாலுமே அப்பப்போ என்னால் வந்து இந்த மயில் பெருக்கான் இதெல்லாம் வேலை பார்த்துட்டுருச்சு. இங்கே பாருங்க, நாட்டு வெண்டங்காய் வச்சோன்னே கொஞ்சம் நல்லா வராத மாதிரி. ஓ, இதுவுமா? ஆமாம், நாட்டு வெண்டங்காய் அதிகமாக காய் வைக்குதாம்மா உங்களுக்கு? அது அவ்வளோக்கா காய் வைக்கிறது இல்லை. இருந்தாலும் நாட்டு வெண்டங்காய் நல்லதுன்னு தான் நெட்டு வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு அந்த வெண்டை தான் நெட்டேன். ஆமாம், ஆனால் அதில் அதிகமாக காய் பிடிக்கிறது இல்லை. இந்த நார்மல் வெண்டைக்காய் மாதிரி ஃபஸ்ட்டு வருது, அப்புறம் கொஞ்ச நாள் நின்றுக்குது. அப்புறம் இப்போ வந்து வராமையே இருந்தது. இப்போ தான் ஏதோ அப்படியே துணிஞ்சு பார்க்குது. அது இருக்குங்களா பிஞ்சு? பிஞ்சு இல்லை, இந்த நாட்டு வெண்டைக்காயில் பூ பூவாவது வருதா? இன்னும் பூவே வைக்கலையா? பாருங்க, செங்கீரை. எனக்கு செங்கீரை பிடிக்கவே பிடிக்காது. அந்த பீட்ரூட் பிடிக்கும், ஆனால் பீட்ரூட் டேஸ்ட் தான் லைட்டாக வரும். ஆனால் என்னமோ இது செங்கீரை பிடிக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். செங்கீரை தான் நல்லது உடம்புக்கு. அது என்ன இலையில ஒரு மாதிரி இருக்கு? வெங்காயத்தாலெல்லாம் அம்மா, இது என்ன இலையில ஒரு மாதிரி இருக்கு? ஓஹோ, எதுக்கு புழு தின்னு விட்டீங்க? ஏதாவது போடுவீங்கல்ல? போட வேண்டியது. பறிக்கிறதே இல்லை, புதுசாக போட்டுக்கலாம் அந்த விதையை பிடிங்கி அப்படின்ட்டு விட்டேன். இப்போ அந்த நம்ம வீட்டு வேலையை அலைஞ்சப்போ யோசனை பண்ணுறதுக்கு இது வேணா நிறையா இருக்க மாட்டிருக்கு. இல்லை, இதில் இல்லையா? இருக்கா? என்னது இது? இப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டே வெட்டி இருக்கணும் மாட்டிருக்கு. வேற இறங்கிடுச்சு. இந்த பில்லு கத்திரிக்காய் செடிக்குள் இருக்கிற பில்லெல்லாம் சாயந்தரம் பிடிங்கிடும். சாயந்தரம் எத்தனை வேலை செய்வீங்க? செஞ்சுதான். ஏன்னா அது வேலை இது வேலை, நீங்கள் அதுக்குள்ளே இந்த வேலைக்கு வந்துட்டீங்க. எல்லாமே செஞ்சுதான். தண்ணி விட்றீங்களா இன்னைக்கு? தண்ணி நேரத்தையும் விட்டுட்டேன். தண்ணி இது கூட்டுட்டேன், தென்னங்கன்று போடணும். அப்படி போய் வந்துடலாமா? இங்கே போயிடலாமா? இது நேரம் இப்படியே போய் வந்துடலாம். அங்கே இல்லைல்ல? இருக்குங்களா? அப்போ போயிட்டு வந்துடலாம். ஓ, 2 பாத்தி வச்சுருக்கீங்களா? என்கிட்ட கேட்டதுக்கு இந்த ஒரு பாத்தி தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் தான் வைக்கல, வெந்தங்காய்க்குள்ளே தான் வைக்கல, இங்கே வச்சோம். ஓஹோ, நிறைய அப்படியே சருகு மாதிரி போச்சு. அம்மாடி. இந்த இடத்து பாரு, வெங்காயத்தோல் நுணுங்கி போச்சுன்னு பார்த்தா தக்காளி செடி வர மனுஷருக்கு. தக்காளி செடியா? தக்காளி விதை போட்டிங்களா? எப்போ போட்டிங்க? சொல்லவே இல்லை. அதான் நீங்கள் நானும் ஸ்கூல் போயிட்டு வரையில அங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டேன்ல. அட அதுவா? ஆமாம், உங்களை மாங்காய் கொட்டை நட சொன்ன நெட்டிங்களா? பெலா கொட்டை நட சொன்ன நெட்டிங்களா? பெலா கொட்டை அங்கே இருக்குது. அது நேரத்தில் பூசினாம்பிள்கிட்டே போயிருக்கோம். ஆஹா, அங்கே பாருங்க, டப்பாக்குள்ளே இருக்குங்கிறேன். போட்டிங்களா? ஓஹோ, எங்கே போட்டிங்கன்னு தெரியலையா? தேடுங்க சீக்கிரம். காமிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், சீக்கிரம் தேடுங்க.
1/4 கிலோ வெங்காயத்துக்கு 1/4 கிலோ வெங்காயம் தான் வர மாட்டிருக்கு. ஆமாம், நல்ல வெங்காயமாக போட்டிங்களா இல்லை ஏதோ ஆன வெங்காயம்? நல்ல வெங்காயம் வந்திருக்கு. இந்த சைடு பூரா பறிச்சு வச்சு நான் அந்த சைடு. ஏன் மம்மி, நல்ல வெங்காயமாக நெட்டிங்களா இல்லை தேவை ஒரு மாதிரி ஆன மாதிரி வெங்காயத்தை? நல்ல வெங்காயம்னே விற்கும். நீங்கள் எதை ஒட்டிங்க வச்சிங்க? நானும் அது மாதிரி சந்தையில் குழம்புக்குன்னு கேட்கல சின்னதாக இருந்தது. அரிசா வாங்கிட்டு வந்து நான் நெட்டு விட்டேன். ஓ, நல்லா இருக்க வெங்காயத்தை நட்டு விட்டீங்களா? இல்லை, சின்ன வெங்காயமா? இல்லைம்மா, நல்லா இருக்க வெங்காயமா இல்லை லைட்டாக அழுகி போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெங்காயம்? நடக்கூடாது. அது ஏன் நடக்கூடாது? யாராவது நடுவாங்களா? அது நெட்டை அதான் அழுவுனது வந்து மேலே தான் அழுவிருக்கும். இல்லை, அழுவுனது வந்து மேலே தான் மம்மி அழுவிருக்கும். நான் உள்ளுக்குள்ளே விதை நல்லா தானே இருக்கும், அப்போ நெடலாம்ல. இப்படியே குண்டக்கு மண்டக்கு கேள்வி கேட்டால் எனக்கு கொள்ளுதுங்க. நீங்களே என்னென்னு கேளு. அவங்கள கேட்க மாட்டாங்க. போச்சு, செடி போச்சு. வெங்காயம் போச்சா? வெண்டைக்காய் செடி போச்சா? இருக்கிறதே சரி. சீக்கிரம் படிங்க. உங்களுக்கு இந்த டைமிங் வச்சா சீக்கிரம் படிப்பீங்களாட்ருக்கே. கம்னு நான் வரையில் ஃபோன் எடுத்து வந்திருந்தா டைமிங் வச்சு அதையும் ஒரு சேலஞ்சாக போட்டிருக்கோம். நான் சொல்கிறேன் சீக்கிரம் படிங்கம்மா, அப்புறம் டைமிங் வச்சாதான் உங்களுக்குலாம் வேலையாக மாட்டேன். பரவாயில்ல, நான் இருந்தாலும் நான் டைமிங் வைப்பேன். டைமிங் வச்சா படி சீக்கிரம் வெயில் நண்பர்களே. இவங்க வெயிலில் வேலை செய்கிறது இல்லாமல் என்னை வெயிலில் போட்டு காய்ச்சுறாங்க நண்பர்களே. ஆமாம், கருத்து தான் போயிட்டீங்க. நீங்கள் கருத்து தான் போயிட்டீங்க. கருவாச்சி, நீங்கள் கருவாச்சி. நீங்கள் கருவாச்சி மம்மி. நீங்கள் வெயிலில் அலையிறது, நீங்கள் வேலை செய்கிறீங்க அலையிறீங்க. நான் கேமரா பிடிச்சிட்டு வெயிலில் அலையிறேன். வேலை செஞ்சால் கூட பரவாயில்லையே. என்ன மிளகா செடியில் மிளகா அப்படியே பழிச்சுன்னு இங்கே வரைக்கும் தெரியுது. அப்போ சமைக்கிறதுக்கு தெரில. அங்கேயும் மிளகா தெரிஞ்சு சாப்பிடல. ஓ, கீரை தான் அப்படி தெரிஞ்சிச்சு. வாங்க, கீரை எனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. பார்த்து கட்டுறமெல்லாம் மேலே பூசிக்கிட்டு போகிறீங்க. படிச்சிங்களா இல்லையா? என்ன எவ்வளோ தூரம் இருக்கு? இது 1/4 கிலோ வெங்காயம் தான் வர மாட்டிருக்கு. பாருங்க. என்ன மம்மி, வெங்காயத்தை பறிச்சு முடிச்சிங்களா இல்லையாமா? பறிச்சிட்டிங்களா? சரி, எடுத்து காமிங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட, வீடியோ முடிக்கலாம். சரி. நான் சொன்னேன்ல, அவ்வளவுதான் நினைக்கிறேன் நண்பர்களே. அப்புறமா நான் பாத்துக்கிறேன். பாருங்க எவ்வளவு வெங்காயம். காத்து வேற ஆளவே போயிடுது. இங்க பாருங்க, ஒவ்வொரு இதுலயும் மொட்டா இப்படியும் வந்துருக்கு. ஒவ்வொன்றுல இந்த மாதிரி சின்னதாகவும் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு தெரியல, சத்து குறைவானனாலே என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் நமக்கு வந்து இவ்வளவு நன்மைகள் கிடைச்சிருக்கு. அது இயற்கையாவே கிடைச்சிருக்குல்ல. இது வந்து அப்படியே கொண்டு போய் நம்ம அரிஞ்சு குழம்பு வைக்க கூடாதுங்க. இந்த வெங்காயத்தாளோடவே அப்படியே கொண்டு போய் ஒரு பக்குட்டானா கொட்டி வச்சிருந்து அப்புறமா தான் நம்ம சுத்தம் பண்ணணும். அப்பதான் இந்த கண்டுல இருக்கிற பச்சை நீரெல்லாம் இந்த வெங்காயத்துக்கு அந்த சத்தெல்லாம் வரும் வாடுனதுக்கு அப்புறம். அந்த மாதிரி பண்ணிதான் இந்த வெங்காயத்தால தனியா பிச்சு எடுக்கணும். எப்படிங்க? சூப்பரா கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்கா? பாய் சொல்லுங்க. 1 கிலோவுக்கு மேல வருமா? ஓகே, சூப்பரா தான் இருக்கு. பாய் சொல்லுங்க. பாருங்க, 1 கிலோவுக்கு மேல கமெண்ட்ல சொல்லுங்க. காத்து அருமையாக அடிக்கிறதே, காத்து மேல் அப்படின்னு. இது எவ்வளவு வரும்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு வீடியோ பிடிச்சிக்கோ, போட்டோ பிடிச்சிக்கோ. போட்டோ தான் இதுல முடிச்சு பிடிக்கிட்டா?